பிடிக்குமோ? முதல்ல ஒரு பெரிய கம்பு கொண்டு வந்தாரு, இப்ப வர வர சிறுசாகி போச்சு. வேடுவரே அப்ப நீங்க பாடுனீங்க பெண்களால கெட்டவங்க, ஆண்களால கெட்டதே ஒருத்தர். அப்படியா? ஆமா, அது அந்த 2 பேரும் விங்கத. சரிங்க, சொல்லுங்க. நீங்க யாரு? எனக்கு சொந்தமானதை தேடி வந்திருக்கேன். என்னது? என்னது சொந்தமானதுன்னா அதுக்கு பேர் இல்லாம இருக்கு. சொல்லிட்டல்ல. என்ன சொன்னீங்க? எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டல்ல. சொந்தமானதுன்னு சொன்னீங்களே தவிர அதுக்கு பேரை சொன்னீங்களா? சொல்லிருக்கேன் சொந்தமானதுயா. என்னது? அதே சொந்தமானது. அதே என்னது? 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 ஒன்னது கிடையாது. என்னது? ஒன்னது ஐயா. என்னது? ஒன்னது இல்லையா? ஒன்னது இல்லையா? இது என்னது? ஓ, என்னது? எனக்கு சொந்தமானது. என்னது? எனக்கு சொந்தமானது. ஓ, சொந்தமான். அது எதை தேடி வந்தீங்கன்னா எனக்கு சொந்தமானது. ஆக மானம் தேடி வந்திருக்கேன். அப்ப நீங்க வந்து எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. மானம் கட்டி வேற யாராவது வருவாங்க? நான் மானம் கேட்டு வந்திருக்கேன். கேட்டு? ஏன் மானம் கட்டாதப்பா நினைக்கிறீங்க? வானம் கட்டா மழை பெய்யும். சரி. மானம் கட்டாத்த மறுபடியும் கெட்ட கூடாதுன்னு ரோசம் வரும். மானம் கட்டா மழை பெய்யும். ஆமா. அதுக்காக ஒருத்தர போய் இங்க மானத்தை கெடுத்து போடுவேன் அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்களா? அப்புறம் என்ன சந்தி சிரிச்சு அதுக்கு தானே பழமொழியா இருக்கு. ரோசக்காரனுக்கு பணத்தை போடு, மானம் கட்ட வேலைக்கு பொண்ணை கொடுண்டு. அதானே உண்மை. உண்மைதான். ஆமாங்க. நீங்க வந்தது மான தேடி. மான் இல்லங்க, மான் இருக்குங்க. பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. சரிங்க. உங்க உடையெல்லாம் பார்த்தா ராஜா விட்டு புள்ள போல இருக்கு. சரிங்க. நீங்க ஈண்டு சொன்னா 150 மானு கூட உங்க மடியில வந்து உட்காரும். அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் எதுக்கு உமக்கு இந்த வெட்டி வேலை? எத்தனை மான் இருந்தாலும் கூட இந்த மானை பிடிக்கணும், அவ்வளவுதான். ஏங்க மானல உங்களால பிடிக்க முடியுமா? மானை பிடிக்க உங்களால அந்த கோழியை பிடிக்க முடியுமா? முதல்ல அது என்ன ஓட்டம் ஓடும்? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? முடியும் என்பது மூலதனம். சரி. முடியாது என்பது முட்டாத்தனம். முடியாது என்பது முட்டாள்தனம். ஏங்க உங்க மோத்த பார்த்தா செம்பரி குட்டி கூட பிடிக்க முடியாத ஆள் மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, முடியும்னு நினைச்சதுனாலதான் இதுல பேசிக்கிட்டு இருக்கோம். சரி. முடியும் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா. முடியும்ன்றதுனால தானே இந்த வெளிச்சம் இருக்கு. ஆமா. முடியும்ன்றதுனால இத்தனை இருக்கு. ஆமா. முடியும் நினைச்சதுனால அதே மாதிரி மானை பிடிக்க என்னால முடியும். ஐயா, எங்க இடத்துல மான் இல்ல. வேணா காட்டுக்குள்ள பண்ணி வேணா தெரியுது, பிடிக்கிறீங்களா? நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன? நான் யாருன்ற தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னையா நீ இங்க இல்லாத மான் இங்க இருக்குன்னா என்ன அப்படி இருக்க முடியும்? இங்க பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அரட்டீர்? என்ன 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 சத்தம் கொடுத்த? என்ன என்ன பொறுமையா பேசுறேன்? என்ன பண்ணி புரியுவியா? என்ன ஏன் பொறுமையா பேசுறேன்? ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? வீட்டை விட்டு பிறப்பில எங்க அம்மா சொன்னாங்க. என்னன்னு? டேய் மகனே, மற்ற நாள் மாதிரி இல்லாம இன்னைக்கு வேட்டைக்கு போற, கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வாடானாங்க. யாப்பு ஏமாடு கேட்டேன். ஒண்ணுமேடா, நீ வேட்டைக்கு பிறப்புற பொழுது அப்படியே ஒரு அசதியில் அப்படின்னு ஒரு தூக்கம். அந்த தூக்கத்துல ஒரு கனவு. சரி, கனவு என்னமா கனவுன்னு கேட்டேன். நல்ல கனவுண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். சரி. கண்ட கனவு கண்டா எப்படி சொல்றது? சொல்ல முடியுமா? முடியாது. நான் படுத்திருந்தேன், என்னமோ இதுல சாக்கி சாக்கா பணமெல்லாம் என் மேல கொட்டுனாங்கன்னா 4 பேரை கூப்பிட்டு சொல்லலாம். என்ன எப்படி கனவு வருதுன்னு. வேற கனவு வேண்டா சொல்ல முடியுமா? முடியாது. கெட்ட கனவுடா நாங்க. என்னமா கெட்ட கனவு? என்னமா கெட்ட கனவு அப்படின்னு அப்பதான் சொன்னாங்க. ஒண்ணுமில்லடா, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போற மாதிரியும், சரி, வேட்டைக்கு போற இடத்துல ஒரு அரக்கு இருக்கேன், உன்னை வழிமறிச்சுக்கிட்டு ரொம்ப வீம்பா பேசுவேன். அவன் பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரியும் இல்லாம பொம்பளை மாதிரியும் இல்லாம இருப்பியான். ஆமா, தலையில மயிரெல்லாம் சொல்லி இருப்பியான். ஆமா, புளி நிறம் மாதிரி ஒரு துணி போட்டிருப்பான். தேவையில்லாம பேசி நீ கோவப்பட்டு கையில வச்சு அம்ப வச்சு அவன் வாயிலே குத்துற மாதிரி கனவு கண்டா. நாங்க அடையாளம் சரியா இருக்கு, ஒழுக்கமா பேசிக்க. எங்க அப்பனு ஒரு கனவு கண்டாரு. என்ன கண்டாரு? மகனே, நீ காட்டுக்குள்ள ஒத்தையிலே காவலுக்கு போற. சரி. உன் காவலை கெடுக்கிற விதமா காப்பி கலர்ல துணியை போட்டுக்கிட்டு அதுல பாசி பாசியா தொங்க போட்டுக்கிட்டு கையில தோசை கரண்டி மாதிரி சின்ன கரண்டியை கொண்டுகிட்டு நான் தான் வேடுவர்னு வெட்டியா பேசுவாரு. சரி. உன் பேச்சுக்கு ஒத்து வந்தா பாரு, ஒத்து வரலையா விழுந்துகிட்டு வெதற கடிச்சுட்டு இருக்காங்க. நீரா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நான் கேட்கிறேன், அது என்ன உங்க அப்பா கனவுல இந்த பாசி இல்லாம வந்துச்சு? ஏன் உங்க அம்மா கனவுல என் மண்டையில சொறி இருக்க மயிறு வர்றப்ப எங்க அப்பா கனவுல உன் பாசி வந்தா பட்டுக்குறதா? அப்படியா? சரி, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? மானெல்லாம் தர முடியாது. மானு தர முடியாது. தர முடியாது. ஆமா. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் மானை பிடிச்சேன். இங்க வாங்க, இடத்துக்கு நான் பொறுப்பு. சரி. இந்த காட்டுக்குள்ள என்ன மீறி யாரும் போக முடியாது. சரிங்க. மானு வந்துச்சுன்றீங்களா? ஆமாங்க. நான் தான் காவலாளி. சரிங்க. என்ன மீறி கட்டெரும்பு கூட உள்ள போக முடியாது. நீர் இன்னதண்டு சீவா சேரி விடியா ஓம் பேச்சுக்கே வர்றேன். கல்வன் பெரியதா காப்பான் பெரியவனா அப்படி சொல்லிக்காங்க. ஆமா. களவாணி பேர் நினைச்சேன்னா போகையில அப்படி பார்த்துக்கிட்டே போவேன்.
எப்படா ஆள்லா நேரத்தில் தூக்கி போடுவேன், ஆள்லா நேரத்தில் தூக்கி போடுவேன். தூக்கிட்டு போயிருவியா? ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, சமீபத்தில் கேள்விப்பட்டிருவீங்கல்ல, என்னன்னு? நம்ம மடப்புறம் பத்திராளி அம்மன் கோயில்ல ஒரு 2 வருஷம் இருக்கும். ஆமா, இந்த மூக்குத்திய கலவாண்டதா பாத்தீங்களா? காவலாளி எல்லாம் நிறைய இருந்தாங்கல்ல, சிசிடி கேமரா கண்காணிப்பெல்லாம் எல்லாம் இருந்துச்சுல. களவாணிப்பு என்ன பண்ணியா, 1 மணிக்கு செவரேறி கோயிலுக்குள்ள குதிச்சு காளி பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? பார்த்தா பயமா இருக்கும், பயங்கரமா இருக்கும்ல. 1 மணிக்கு போய் காளியினுடைய மூக்குல போட்டிருந்த வைர மூக்குத்திய களவாண்டியா பாத்தீங்களா? ஆமா, கலவாண்டியா. என்னாச்சு, கலியுகத்திலையும் தெய்வம் இருக்கு அப்படின்ற நம்பருக்காக அவை எப்ப கலட்டிட்டு போனானா அவனை கலட்டி விட்டு வெறும் வகுத்தாலையா போக விட்டு, ஐயா நான் தான் களவாண்டேன்னு கொண்டாந்து கொடுத்துட்டானா, கொடுத்துட்டியா? அப்ப கல்வன் பெரிதா காப்பான் பெரிதான் இருக்காங்க அவங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சரி, இவ்வளவுதான் நீங்க என்னமோ சொல்றீங்க. சரிங்க, அதனால உங்களுக்காண்டி ஒரு உண்மையை சொல்றேன். சொல்லுங்க. சும்மா மான் இங்கதான் இருக்கு, அப்படி வாங்க வலிக்கு. ஆனா உனக்கு தர முடியாது. மான் இருக்கு, தர முடியாது. அது பேர் என்ன தெரியுமா? என்ன? திமுரு அப்படின்னு அர்த்தம். தேங்க திமுறா சட்டமோ கொழுப்போ மான தர முடியாது. இந்த வரியாடி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இருங்க, ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்னங்க மான தர முடியாது ஏன் சொல்றேன்? என்ன மானு என்ன மானுன்னு நீர் சொல்லல, நான் எப்படி புடிச்சு கொடுப்பேன்? என்ன மானுனே கேட்கல, நான் எப்படி சொல்றது? அடேப்பா, இப்ப என் செம்பரி குட்டி போச்சுங்க, என் வெள்ளாட்ட குட்டி மறையா இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு, எனக்கு காது கிட்ட வெள்ளையா இருக்கு, ஒரு கொம்பு ஓடுச்சு, ஏதாவது ஒரு நாள் சொல்லணும்ல. அது கேட்கணும்ல. இப்ப ஒரு ஆட்டுக்குட்டி காணோம்னு உச்சாரணத்துக்கு தேடி வர்றேன். ஆமா, அது ஆட்டுக்குட்டி கருத்தாடா வெள்ளையாடா கொம்பு எப்படி பாருந்துச்சு அப்படின்னு விவரத்தை அவங்க சொன்னாதானே தெரியும். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? மானுன்றீங்கல்ல, ஆமா, நீங்க மானுன்றீங்கல்ல. சரி, அந்த மானு புள்ளி மானா புள்ளி இல்லாத மானு? புள்ளி உள்ள மானு. புள்ளி உள்ள மானு புள்ளி இருக்கு. எத்தனை புள்ளி இருக்கும்? ஊட ஒரே ஒரு புள்ளி இருக்கு. ஒரு புள்ளி இருந்தா அது பேர் நோயியா? அப்படி கிடையாதுங்க, அதுக்கு பேர்லயே ஒரே ஒரு புள்ளி தான். பேர்லயே? ஆமா. சரி, ஆம்பளை மானா பொம்பளை மானா? பெண்மான். பொம்பளை மானு. ஆமா. நீர் பஞ்சத்துக்கு வேட்டைக்காரா பரம்பரை வேட்டைக்காரா? பரம்பரையா வேட்டை. பரம்பரையா வேட்டையாடுறவர் போய் ஒரு பெண்மான போயா வேட்டையாடுவீரு? எனக்கு தேவைப்படுது பெண்மான். ஆண் மானு தான் கொம்பு இருக்கு. சரி, வீட்டுல மாட்டாலும் அழகா இருக்கு. பொட்ட மானுக்கு கொம்பே இருக்காதியா? மொழுக்குன்னு இருக்கு, அத போய் எதுக்கு வேட்டையாடுற? என் மான பத்தி மட்டும் தேவையில்லாம பேசாதீங்க. என்ன? ஆண் மான்னா கொம்பு இருக்கும்ல. ஆமா. பெண்மான்னா கொம்பு இருக்காதியா? இருக்காதுல. இருக்காது. ஆனா நான் பார்த்தது பெண்மான் கொம்பு இருக்கு. தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம நீங்க தான் பேசுறீங்க. பொம்பளை மானுக்கு கொம்பே இருக்கு. அரேடி இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி பேசக்கூடாது. என்ன யாரு மான பார்த்தது இல்லையா? அதிசயமான ஆண் மானு தான் கொம்பு இருக்கு. அது இப்ப நான் கேக்குறேன், ஒரு ஆண் மானு கிளகலையா கொம்பு இருக்கும்ல? ஆமா. அப்படி குத்தி இழுத்துச்சுன்னா குடல் வெளியே வந்துரும், ரத்தம் வந்துரும்ல. குத்துனா வரும்ல. வரும். ஆனா ஏமாடு குத்துச்சுன்னா இன்னொரு தடவை குத்தாதா, இன்னொரு தடவை குத்தாதான்ற மாதிரி இருக்கும். உம்மா பேச்ச பார்த்தா நீ நிறைய மாட்டு குத்து வாங்குறாள் மாதிரி தெரியுது. குத்து வாங்குறாங்க. சரி சரி, இப்போ மான் இருக்கு. ஆமாங்க, பெண்மான். சரி, இந்த மானை புடிச்சு என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே ஒரு மான் இருக்கு. ஓ, சென்னைக்கு தப்ப விடுறவரா? டேய், அங்க இருக்கிறது பெண்மான் தான். பொம்பளை மானு என்ன? 2 மானையும் ஜோடி சேர்த்து அது வாட்டுக்கு அக்கா தங்கச்சியா இருந்துட்டு போகுது. ஐயா, நீர் இப்ப மான் இல்லாம போக மாட்டீரு. மானை பிடிக்கத்தானே வந்திருக்கேன். சரி, எந்த ஊர் உமக்கு? வெள்ளிமலை. கீழ்றாங்க இல்லையா? அது வர்ற வழியில வண்டியில ஏறின கீழ்றாங்கல்ல. சரி. ஆமா, வெள்ளிமலை. ஆமா, வெள்ளிமலை. வெள்ளிமலை எந்த வெள்ளிமலை? வெள்ளிமலையா? உங்க மலை வேற என்ன? எங்கது வேள்விமலை. வேள்விமலைக்கு வெள்ளிமலைக்கு என்ன வித்தியாசம்? அது என்ன வித்தியாசம்? கொம்பு வித்தியாசம். ஒத்த கொம்பு ஓட்டா வெள்ளிமலை, ரெட்டை கொம்பு ஓட்டா வேள்விமலை. அவ்வளவுதான் வித்தியாசம். கொம்புதே வித்தியாசம். ஆமா, அதனால வெள்ளிமலையில பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் நானு. வெள்ளிமலையில எங்களுக்கும் சொந்தக்காரலாம் இருக்காங்க. என் மாமி விட்டு ஆளுகதே வெள்ளிமலையில பெரிய தலைக்கட்டு. நாங்க தாயா பெரிய தலைக்கட்டு வெள்ளிமலையில. போமையா, எம்ம மாமன் தாயா தாய் மாமன் தாயா அங்க பெரிய தலைக்கட்டு. எனக்கு தெரியாம உங்க தாய் மாமன் எவர் இருப்பாரு? யாரு உங்க தாய் மாமன்னா? எங்க அத்தை புருஷன். அவங்களுக்கு பிள்ளை இருக்கா? 3 மையங்க இருக்காங்க. பையலுங்களா? ஆமா. பேர் தெரியுமா? எங்க அத்தை எங்க மாமனை கூட்டிட்டு ஓடி போயிருச்சு. அப்படியா? நாங்க பேச்சுவார்த்தை கிடையாது. சரி, அந்த ஊருக்கு போனவங்க உங்க அத்தைக்கு 3 ஆம்பளை பையன் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த 3 ஆம்பளை பேர் தெரியுமா? தெரியும். என்ன பேரு? மூத்தாளு வேறு, மூத்தாளுக்கு முன்னதொங்குமா. சரி, ஆமா, அவனா இருக்கும். பேரு தொந்தி. தொந்தி வேடை. இளையாளு மணிகண்ட பிறவுண்டாக. அப்படியா? ஆமா, மணிகண்ட வேடை.
நடுவுல ஒரு ஆள் தான் கொஞ்சம் சுழி பிடிச்சாலும் சேட்டைக்கார பையன் சொல்லி பேச்சு கேட்காத ஆளு யாரோ குத்து கொம்பர போனா யாரோ தேவையில்லாம சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப என்ன யாரும் உங்களுக்கு தெரியல? தெரியல, தெரியாது. இப்ப நான் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்க? நீங்க யாருன்ற விவரத்தை நான் சொல்லட்டுமா? நான் யாருன்னே உமக்கு தெரியாது, நீர் எப்படி சொல்லுவீரு? எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லட்டுமா? நான் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க அப்பா வேற நம்பிதானே? எங்க அப்பா பேர்? ஆமா நம்பிதே. உங்க அப்பா வேற நம்பிதானே? நம்பிதே. அப்படின்னா உங்க ஆத்தா உங்க ஆத்தா வேறு நங்கை மோடி தானே? ஆமா. நீங்க 7 பேர் தானே? ஆமா. உன் பேர் வீரத்தவன் தானே? ஆமா வீரத்தவன். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? இருக்கு. தங்கச்சி பேர் வள்ளி தானே? என்ன என் குடும்பத்து பேர்லாம் இவ்வளவு இப்ப தாயா தெரியுது நீ யாருண்டு. சொல்லு பாப்பா. முந்தானத்து ரேஷன் கார்டுக்கு பேர் சேர்க்க வந்த ஆள் நீ தானே? ரேஷன் கடைக்கு பேர் சேர்க்க வந்தவனா? பேரப்புல தெரியா சொல்ற? 2 கிலோ சக்கரையை குறைச்சு போட்டாங்க, சேட்டு வாங்கி குடி. அது கிடையாது நானே. நல்லா யோசனை பண்ணி பாரு. என்ன? உங்க அம்மா நங்கை மோடி இருக்காங்கல்ல? ஆமா. எனக்கு சொந்த அத்தை. யாரு? உங்க அம்மா. எங்க அம்மா உங்களுக்கு? சொந்த அத்தையா. எங்க அத்தையை உங்க அப்பே நம்பிராசனுக்கு கட்டி கொடுக்கிற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம். அப்படிங்க எல்லா பேருமா சேர்ந்து சோத்துக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? சோத்துக்கு என்ன பண்ணாங்க? சூப்பரா பண்ணீங்க. ஒரு மாதிரி அழுத்துறியா இல்லையா? சோத்துக்கு என்ன பண்ணாங்க? அப்படியே எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்படியே எல்லாம் இல்லையா கஷ்டப்பட்டீங்கயா. எங்க வீட்டுலதே உட்கார்ந்து எங்க வீட்டுக்கு வேடரே சோத்துக்கு தங்கராசி என்ன பண்ணு யூடியூப்ல அடிச்சு அதுல வந்துடும். நீங்க என்ன கேட்டா வந்துருமா? அப்படியே எல்லாருமா எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு உங்க அப்பனுக்கு ரோசம் வந்துருச்சு. மச்சன வீட்டுல சாப்பிட்றேன்னு எல்லாருமா புறப்பட்டு வந்துட்டீங்க. அப்படி நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது ஒண்ணுமா நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையா விளையாடுவோம்ல. அப்படி விளையாடுற பொழுது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கருப்பாயி மக ஒரு உள்ள இருந்துச்சு, ஞாபகம் இருக்கு? ஆமா வீராயி ஊழ முக்கலாம் வடிய நாக்கில் நக்கி தின்னுமே. ஐயோ குளிக்கவே மாட்டா. ஆனா நீ ஒரு விளங்காத அழியா. ஆனா அந்த பிள்ளையை விட்டு வைக்காம அவங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போற நேரம் பார்த்து நீ போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளை அவங்க ஆத்தாட்ட சொல்லி அவங்க ஆத்தா வீட்டுல இருந்த விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து உன்னை தலையிலே அடிச்ச ஞாபகம் இருக்கா? நினைவு வந்துருச்சியா? விளக்க மாத்த அடிச்ச சொன்னாதான் ஞாபகம் வருது. அவங்க ஆத்தா விளக்க மாத்த கொண்டு அடிக்கிறப்போ உன் கையை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஓடுனமே. நீ கூட ஓடி வர்ற பதட்டத்துல ஒரு நாயோட வாழை மிதிச்சு புட்டீங்க. இப்படி ஒரு நாயோட வாழை தெரியாம மிதிச்சு விட்டல. அந்த நாய் கூட கோவப்பட்டு உங்க குண்டியில கடிச்சு வச்சுச்சே. நீ போயா எப்ப அப்பனா நீ வந்து மச்சனையா எங்க அத்தை மய. ஆமையா எங்க மாமாவோட மயனே தானியா. எங்க மாமாவுக்கு எங்க அத்தைக்கு பிறந்த புள்ளையா நீங்க? நானே. அப்பனா நீங்களும் நானும் இனிமே சகல. டேய் மாமே என்றே சகலன்ற. அடே அவர் உனக்கு சகல இல்லடா. ஆமாடா. ஏண்டா ஜெயராஜ் உட்காருடா. டேய் சகல கிடையாதுயா. மச்சுனையா? மச்சுன்னா ஆமே அத்தமே மாமே மச்சுனே இல்லாம ஏண்டா மதனே? மச்சுனே சகலனே ரெம்படி அழுத்தாத. ஆமா தேடி வந்த மானல்ல உன் தங்கச்சிய. நீ தானே சொன்ன சரியான நேரத்துல வாயா என் தங்கச்சியை கட்டி தரணியான்னு சொன்னீங்களே. ஆமா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கா வந்திருக்கேன். அப்ப என் தங்கச்சிய நீங்க ஆசைப்பட்டு ஆமா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமையா அப்ப நீங்க வந்து என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. அதாயா உண்மை மச்சான். என்னையா மச்சனிங்களுக்கு தாங்க எங்க தங்கச்சி எல்லாம். சரி ஆனா என்ன பண்ண மச்சனிங்க இப்பெல்லாம் சரியில்லாம திடுறீங்க. அதெல்லாம் நான் நல்லபடியா வச்சுக்கிறேன். நான் நல்லா பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா சரி விடுங்க. தங்கச்சியை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேனியா? மச்சான் மகாராணி மேல பாத்துக்கிறேன். சரி கடைசி வரைக்கும் என் தங்கச்சிக்கு தண்ணி வராம பாத்துக்க. ஏயா வளர்த்த பாசம். நீ ஏன் வந்து இவ்வளவு சோகமா இருக்கேன்னு ஆக தங்கச்சிய வளர்த்த பாசம் இனிமே வந்துட்டாரு கூட்டிட்டு போறாரு அப்படின்ற ஒரு வளர்த்த பாசம் நான் பாத்துக்கிறேன். ஏன் கவலைப்படுற மச்சான்? என்னையா தண்ணி வந்தா என் தங்கச்சிக்கு பிடிக்காது மச்சான். நான் பாத்துக்கிறேன்யா மச்சான். என்னையா நீங்க ரொம்ப நல்லவருங்க. ஆமா மச்சனை பின்னாடி கவனிச்சுக்கங்க. சரிங்க இந்த தெருவுல விட்டுறாதீங்க. அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு? இந்த மரத்துக்கு பின்னாடியே தங்கச்சி காவ காத்துக்கு இருக்கு. சரி என்கிட்ட எப்படி மான தேடி வந்து சொன்னீங்களோ அதே போல சொல்லி இல்லி. சரி என் தங்கச்சி மனசுல இடம் பிடிக்கிறது உங்க பொறுப்பு. அப்படியா? என்ன பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? அதானே உமக்கா சொல்லி தர வேணும். சரி ராஜவாடிக்கு பொம்பளை யாரு? நான் கேக்குறேன் அவர் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தானே? ஆமாங்க. இன்னொரு பிள்ளை சத்தம் கடிச்சு. இங்க அதே பிரச்சனை. என்ன பிரச்சனை? எது ஏன் தங்கச்சின்னு கண்டுபிடிங்க. எனக்கு தெரியும். 1000 பொம்பளை வரிசையா பண்ணாலும் வள்ளி யாரு எனக்கு சரியா தெரியுமா? எப்படியோ புருஷன் கிட்ட வெட்டு வாங்காம பாத்து சின்ன பிள்ளையில பார்த்த மச்சான் அப்படியே ஞாபகம் இருக்கு. சலங்க சானே என்ன
வந்த உடனே எது தங்கச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா கொண்டி மசேதி சத்தம் கொடுக்குது. சொல்லுங்க தானே போற மாதிரி போறே வர்ற மாதிரி வரட்டும். வள்ளி யாருன்னு தெரியும். போது பார் பக்கத்து பாரு. ஒரு மன்னர் கண்டற நீங்களே பலதிபுர மாங்களே மனுகுற நீங்களே பலதிபுர மாங்களே ஒரு மன்னர் கண்டற நீங்களே சில பேரை கேட்கன தப்பி பியங்கன்னு கேட்கன தப்பு சில பேரை கேட்கன தப்பி சித்தம் கொள்ளவே ததிதா பலதிபுர மாங்களே மன்னர் கண்டற நீங்களே யார் காலம் நீ சில வேடரை மான யார் குணத்தில் வந்து தேடுறீ யார் குணத்தில் வந்து தேடுறீ யார் காலம் நீ சில வேடரை மான யார் குணத்தில் வந்து தேடுறீ நீர்கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ நீர்கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டோ நேருக்கு மேலாக நேர்வு குறோம் யார் ஐயா மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொல்ல ஐயோ மச்சான் மன்னாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு எப்படி இருக்கு? தேக்க வரமாட்டோம் தெளிவாக இருந்தவனே முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவனே வரமாட்டோம் வசதிதான் நின்றவனே நான புல்லாட்டோ நாராக வளச்சவளே உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன் ஒஞ்சிரிப்ப பார்க்கத்தானே உயிரோடு உயிரோடு வாழுறேன் புளிப்பா புள்ளியங்கா புடவை கட்டின வெள்ளரிக்கா புளிப்பா புளியை புடவை கட்டண வெள்ளரிக்கா புளிப்பா புள்ளியங்கா புடவை கட்டின வெள்ளரிக்கா பாத்தா பாவ கையில பரவத்தல சாக்கா காக்கா 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 நடக்கும் போது சுத்தா வேணும் முசனிக்கா ஆத்தா கண்ட எடுத்து அழகான சாதிக்கா புளிப்பா புளியை புடவை கட்டண வெள்ளரிக்கா சிரிச்சா மதுர கையில சாதி விட்டா விலகா மூக்கா வந்திருக்கா புளியிரண்டு சொல்லுதக்கா நடக்கா வரக்கா பெரிக்கிறதோட வரக்கா பெரிக்கிறதோட கா பிடிக்கா உடல் நிலைக்கு கொண்டு போனமாக்கா பிடிக்கா உடல் நிலைக்கு கொண்டு போனமாக்கா புளிப்பா புளிக்கிறா போட்டு காரி வாழது கொண்ட காரி அட்ட உள்ள குட்டா புள்ள கருகமணி போட்ட புள்ள எங்க அக்கா சொல்றப்ப ஒரு நாள் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ரொம்ப சந்தோஷம். என்ன விடுவரு? எனக்கு வள்ளி யாருன்னு தெரியும். எது? ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆ. என்ன ஒரு குரல் இது சோ வரட்டி பறவை இதுல ஓத்துக்க. ஆலோலம் சோ ஆக நளினம் இந்த உடம்பு எல்லாத்தையும் பாக்குறவனது வள்ளியதே போயிட்டு வரே வா. எது? ஏய் இங்க வா. யாரண்ணா இவர் நோத்தா புருஷன். டேய் இது யாரு? இது யாரு தெரியலையா? ஓ தங்கச்சி யாரு? ஓ தங்கச்சி ஓ இத வள்ளி நினைச்சுக்கிட்டு இருக்கா. சின்ன இவர்தான் அவரோ ஆமா அன்னைக்கு ரூம்ல குச்சி ஓடுனா. டேய் ஐயா வேடுவரே. என்னையா இந்த முகத்தை பார்க்கும்போது யாருன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்கிறது முகம்? சீமக்கர்ல உள்ள கரெக்டா வண்டி நிக்கும்ல. கரெக்டா வண்டியா? அப்புறம் இப்படிப்பட்ட முகம் யாரு? ஐயா இந்த அழகு பதுமை வேற யாரும் கிடையாது. யாரு? உங்க அருமை தொங்கச்சி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து பொண்டாட்டி வேணும். உனக்கு பொண்டாட்டினா எனக்கு என்ன வேணும்? உமக்கு வப்பாட்டி. டேய் பாரு அவன் ஏறிக்கிட்டு திர்றான். 5 மணிக்கு மேலாச்சுனா யாராவது ஆம்பளை கூட இருக்கணும். ஓ சரி நம்ம சந்தோஷம். அவன் எனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்ட. தங்கச்சி. தங்கச்சின்னு சொல்லிட்ட. நம்ம குடும்ப கௌரவத்தை நீ தான் காப்பாத்தணும். என்ன இப்படி பேசுற ஆ. எத்தனை ஆம்பளைல கவர் பண்ணனும் சொல்லி பண்றே பொம்பளையா நீ? ஏன் வேடுவரே ஏற்கனவே பண்ண வச்சிருக்காளா? ஏற்கனவே 2 உயர் நோட்டை தாண்டிருச்சு. மதன் ஒரு ஆள் போதும் உனக்கு.